ஆய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே சங்குலாம் ஊதுகளா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, கொங்கு தேயம் என்கின்ற கொஞ்சு தமிழ் பேசுகின்ற உயர் தலமதை ஆட்சி செய்கின்ற கோணி அம்மனே வருக வருக என, கோணி அம்மனே வருக என, ஈஸ்வரியே வருக வருக என, அகிலாவே வருக வருக என, அகிலாண்ட பரமேஸ்வரியே வருக வருக என, பராசக்தியே ஞான சக்தியே உயர் சக்தியே இறை சக்தியே வருக வருக என, எம் அன்னையை எம் தாயை உலக உயர் நிலை கொண்ட மாந்தர்களை எல்லாம் காத்து அருள் கரத்தால் தழுவி அற்புதமான அத்தகைய உயர் கருணை கொண்ட விழியால் 1000 கண்களாக 1000 கண்கள் கொண்டவளாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சமயபுரம் தனிலும் அற்புதமான அத்தகைய உயர் நிலை கொண்ட உத்தம தேயங்களிலெல்லாம் இறை நூல் வழியாக வந்து ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற உயர் கணங்கள் எல்லாம் உயர்காலை பொழுதென கூறப்படுகின்ற இறை காலை பொழுதென கூறப்படுகின்ற பிரம்ம காலை பொழுதென கூறப்படுகின்ற பிரம்ம மூர்த்த நேரத்திலே வந்து எல்லைகள் தாண்டி இமயம் தழுவி அத்துணை நிலை கொண்ட வேற்று மாற்று மொழிகள் பேசும் எல்லைகளிலெல்லாம் இருந்து நித்தம் வந்து நித்திய ஆசி அருளி கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த சொரூபிணியாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அல்ல குறையாத அற்புத நிலைகளை வாரி வழங்கி வருகின்ற அனுக்கிரக பேராற்றலை வழங்கி வருகின்ற அற்புத நாயகியே அன்னையே நற்கோணி அம்மனே வருக வருக. கொங்கு தேயத்திலே மட்டற்ற மகா நிலை கொண்ட நல்ல ஐஸ்வர்ய அனுக்கிரக நல்ல ஆசீர்வாத நிலையுடன் அமர்ந்தவளே வருக வருக என இத்தல அன்னையை முத்துமாரியையும் ஒன்றாக அழைத்து அற்புதமாக அத்துணை அன்னையர்களின் சொரூபிணியே ஞான மகா பேராற்றலே ஞான சக்தியே ஞானாம்பிகையே வருக வருக என வரவேற்கிறோம். அன்னையே போற்றி, அற்புத நாயகியே போற்றி, பவானியே போற்றி, சிவானியே போற்றி, சிவசக்தியே போற்றி போற்றி, யுக சக்தியே போற்றி, பிரபஞ்ச சக்தியே போற்றி, நற்கோணி அம்மன் என்னும் திருநாமத்தில் அமர்ந்தவளே போற்றி 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 என போற்றி வரவேற்கிறோம். அன்னையே போற்றி, அற்புத நாயகியே போற்றி, பேராட்டவள் கொண்டவளே போற்றி, பெருஞ்சபைக்கு அருள்பவளே போற்றி, பெருமிதமாய் நின்றவளே போற்றி, கோணி அன்மையே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, அற்புத நாயகியே போற்றி, பேராற்றல் கொண்டவளே போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, இறை துணையே போற்றி, இணையில்லா பேராற்றலே போற்றி, அம்பிகையே போற்றி, அன்னையே போற்றி, அபிராமியே போற்றி, கருணை கடலே கற்பக நாயகியே கற்பக தருவே கற்பக விருச்சமே போற்றி 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 என நற்கோணி அம்மனை பொற்கோயமே கோணி அம்மனை பொன்னம்பல உயர்மகா கோணி அம்மனே வருக 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 வருக. நற்தாயே வருக, உயர் தாயே வருக, உயர் அன்னையே உத்தம மகா பேராற்றலே வருக வருக. கோணி அம்மனே வருக வருக, கோணி அம்மனே வருக வருக. கொங்கு தேயத்தில் அமர்ந்தாய் வருக வருக. பேராற்றலே பெரும் கருணை வடிவே மகா ரூபிணியே மகத்துவம் மிக்கவளே பெருமகா ஆற்றல் கொண்டு கருணை நிலையில் வந்து அமர அற்புதமான திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து சரண் கொண்டு அமர்ந்து யாவர் நிலையில்
திரு 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 திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அழைக்கிறோம். நாயகியே வருக, அன்னையே வருக, அன்னையாக வருக, அருள்பவளாக வருக, அனுக்கிரகம் தருள்பவளாக வருக, கனிவாக வருக, அழகாக வருக, அமிர்தமாக பகிர நல்லாசியை வருக வருக. தாயே வருக, தாயே வருக, சேயாய் அரவணைத்து அற்புத ஆசி வழங்க வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வந்து காத்து நிற்க, புண்ணிய நதிகள் எல்லாம் இவ்வெல்லையை சூழ்ந்து நிற்க, புனிதர்கள் எல்லாம் வந்து உன் தரிசனம் காண நிற்க, யோகிகள் மகான்கள் எல்லாம் வந்து குமிந்து நிற்க வருகவே வருக, வருகவே வருக, வரம் மருள வருக. வரமருளும் சபைக்கு வரமாய் கொடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான மகா பேழையிலே வந்தமர்ந்து நல்லாசி அருள்க, நல்லாசி அருள்க, உயராசி அருள்க, உன்னத பேராசி அருள்க, உத்தம மகா ஆசி வருள்க, மகா அன்னையே வருக வருக. அன்னையே போற்றி, அற்புத பேராற்றலே போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, பவானியே போற்றி, சிவானியே போற்றி, பெரும் மகா பேராற்றலே பேரண்ட அன்னையே அகிலாண்ட பரமேஸ்வரியே வருக வருக. திரு பதிக நிலையாய் தென்பொதிகை தலமென்னும் உயர் தளமதின் நல்வடபகுதி நிலையின் தாழ்நிலைதனில் அமர்ந்த அருள்தலம் இறைதளம் கொத்தலமாய் கொற்றவனின் பொற்தலமாய் விளங்கும் குளிர்நிலை அரசாலும் ஏற்றம் கொண்ட இத்தடம்தனில் வடக்குவாய் செல்வி என்னும் பேராற்றல் அச்சபையின் காவல் நிலையில் அருள்நிலையாய் அமர்ந்திருக்க, ஏற்றம் கொண்ட பால திரிபுர சுந்தரியின் வடிவாய் வந்து நிற்கும் தடமதில் சித்தனவன் வந்து நிற்கும் தடமதில் அழைத்த நிலை உயர்நிலை கொண்டு சரண்நிலை கண்டு சரணாகதி நிலைதனை பயிற்றுவிக்கும் ஆதி கைலாய இறை சூட்சம வேலையின் மூலமாக அழைத்த நிலைதனிலே பொதிகை தலத்தின் அடிவாரத்தில் ஆற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஐயனின் திருவடி தொட்டு வணங்கி, எந்நிலை அம்மனாய் உன்னிலைதனில் இருந்து உனை சீராட்டி பாராட்டி வளர்த்த பால திரிபுர சுந்தரியின் வடிவாய் வந்தமர்ந்தோம் அருட்கோணி சித்தனே. அன்னையே போற்றி போற்றி, அற்புத தாயே போற்றி போற்றி. உயராற்றலாய் வளம் வரும் நற்பொதிகை தலமதிலிருந்து சிவத்தின் மறுவுருவாய் சித்த நிலையின் தெளிவுருவாய் உனதுருவாய் உனை கண்டவன் அமர்ந்த தலமாக உயர்ந்து நிற்கும் அற்புத வண்டல்வனம் பெருமாநகர் என்னும் அந்நகர் சுற்றம் சூழ சபைதனில் வந்து அடைக்களம் தந்து உனக்கு ஒரு தளம் தந்து ஆதியிரை சூட்சம நூலினை உலகோர்க்கு பறைசாற்றும் ஏற்றமிகு உயர்தலமாய் அத்தலத்தினை உயர்த்தி நின்ற அச்சபை தலத்தினை சூழ்ந்து நிற்கும் அத்துணை இறை தேவியர்களின் அம்சமாய் உனதருகில் அமர்ந்திருக்கும் ஏற்றமிகு சிவமகா வாழை சித்தனின் இல்லாளின் திருவுருவத்தை எம் திருவுருவமாக மாற்றி வந்து அமர்ந்திருக்கின்றோம் அருட்கோணி சித்தனே. அன்னையே போற்றி போற்றி, கோணி அன்னையே போற்றி போற்றி. அவள் அணிந்த அருள் மாலையை அவளுக்கு அணிவித்து அவள் கரமதில் அவள் சிரசுதனில் அரளிமலர் தூவலிட யாம் கட்டளையிடுகின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. என் நிலை வாகன நிலைகள் என் நிலை வாகன நிலைகள் எல்லாம் உள்ளுக்குள் பிரவேசிக்கின்ற அற்புத நிலை கொண்ட தலமாய் உயர்ந்து நிற்கும் இத்தலம் இவ்வேளைதனில் அருட்கைலாய கணங்கள் எல்லாம் வந்து எமை வரவேற்க நின்ற ராஜபூத கணங்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க, அருள்முத்து மாரியம்மன் உடன் நிற்க,
ஏற்றமிகு உயர்தலமாய் உயர்ந்து நிற்கும் இத்தலமதிலே வந்தமர்ந்தோம் சித்தனே அருள் நிகழ்வாய். அன்னையே போற்றி போற்றி. நிற்பது நிலை கொண்ட ஆற்றல், பூவுலகை நிலை கொள்ளச் செய்கின்ற ஆற்றல், பூவுலகு அழியாது காத்து நின்ற ஒரு மூர்த்தியின் அருள் வடிவாய் தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தன் இகலோகத்தை நிலை கொள்ளச் செய்கின்ற ஆற்றலாய் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே அருட்கோணி. அன்னையே போற்றி போற்றி. அரசாளுகின்ற தன்மையும் ஏற்றம் கொண்ட இளம்பசுவாய் உயர்ந்து நிற்கின்ற அவ்வடிவாய் இத்தலமதில் இருந்து அருள் பாலிக்கின்ற எம்மை உலகோர் உள்ளூர நின்று ஏற்று நின்று உணர்ந்து நின்று உயர்நிலையில் சரண் நிலை நின்று எம்மை வணங்கி நிற்போரது நெஞ்சமதிலே நீங்காத அருள் வடிவாய் அமர்ந்திருக்கின்றோம் எத்தலம் முழுவதும் என்று உரைக்கின்றோம் சித்தனே. கோணி அன்னையே போற்றி போற்றி. அருள் நிகழ்வாய் உமை சீராட்டி பாராட்டி வளர்த்த பால திரிபுர சுந்தரி என்னும் அற்புத வடிவம் தாங்கிய எம்மை அழைத்தவனே, அழைப்பு குரல் எங்கிருந்து வருகின்றது என்று உயர்கணங்கள் ஆலய நிலைகளில் இருக்கும் உயர்கணங்கள் உற்று நோக்க அண்ட பிரம்மாண்ட நாயகன் உள்ளுக்குள் இருந்து அழைக்கின்ற அழைப்பு குரலாய் அவன் திருவடி தொட்டு வணங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. உன்னை வார்த்தெடுக்க வளர்த்தெடுக்க உன் ஆற்றல் கொண்ட ஞானமது உன் திருவாய் மொழிகளிலிருந்து யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புத பயணமாக நீர் தொடங்கி இருக்கின்ற அத்தொண்டு நிலை, ஞான தொண்டு நிலை என்பது உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற அற்புத நிலைதனை தன்னகம் ஏற்று நிகழ்த்துகின்ற சிவபெருமானுடைய அடிநிலையில் இருந்து உன்னை வணங்குவோர்கள் வாழ்த்தி எம்மை அழைத்து நிற்க உன்மூலமாய் யாம் அம்மூலம் கண்டு வந்து அமர்ந்தோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. வணங்குதலும் வாழ்த்துதலும் எத்தகைய நிலை கொண்ட ஆற்றல்தனை தான் உணரச் செய்யும் என்கின்ற அற்புதமான ஞானத்தினை பகிர்கின்ற பொழுது இவன் உணர்த்துகின்ற உணர்வு நிலைகளுக்குள் குடியிருக்கும் அத்துணை ஆற்றலும் அவன் திருநாவிலிருந்து அத்தகைய ஞானத்தை பரப்புகின்றன என்று கூறுகின்றோம் அம்மன் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. சித்த நிலை, ஞான நிலை, சிவதேக நிலை எங்கிருந்து எவர் மூலமாகவும் பெறப்படுவதில்லை. உள்ளுக்குள் இருந்து உத்வேகம் எடுத்து கிளம்புகின்ற சிவ ஆற்றலை தடுத்தாற் கொள்ளக்கூடிய அத்தகைய பஞ்ச நிலைகளை எவன் ஒருவன் கட்டுக்குள் வைத்திருக்கின்றானோ அவனுக்குள் இருந்து ஒவ்வொரு நிலையாய் மேலெழுந்து அது ஒவ்வொரு நிலை கடந்து நெற்றி சுழுமுனையில் அமர்ந்து சிவசபையை விழா நிலை கொண்ட அருளாற்றல் கொண்ட இறைமேடையை உற்று நோக்குகின்ற பொழுது தேவி பார்வதியின் வடிவாக அமர்ந்திருக்கின்றோம் கோணியம்மன் அருள் வடிவாய் என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. எந்நிலையிலும் எக்கால சூழலிலும் நல் நம்பிக்கை நிலை என்பதை மானிடன் கைவிடாது எவ்வாறு அவன் இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ இகலோக வாழ்விற்குரிய நம்பிக்கையை எவன் ஒருவன் கைவிடாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அதுபோல் பரலோக நிலைதனை அடைகின்ற நிலை நம்பிக்கை நிலையோடு கலந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. இறைவன் எங்கமர்ந்து உரையாடுவான், இறைவன் எத்தகைய சூழலில் உடன் வந்து உரையாடுவான் என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரே விடை தலமாக விளங்கும் பிரபஞ்ச மகாசபை தலம்தனிலே அரசாளுகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சரீரமாய் திகழும் ஆதிகரை சூட்சம நூலில் மட்டுமே இறைகணங்கள் வந்து உரையாடும் என்று விடையளிக்கின்றோம் அம்மன் சித்தன். அன்னையே போற்றி போற்றி. அதிகாலை வேலைதனில் வருகின்ற ஆற்றல் கொண்ட இறை அன்னை நிலைகள் எல்லாம் வழங்கும் ஆசி நிலைகள் வெறும் வேடிக்கை நிலைகள் அல்ல என்று கூறுகின்றோம் அம்மன் சித்தன். அன்னையே போற்றி போற்றி. பால திரிபுர சுந்தரி என்னும் அற்புத சித்தர்களின் தேவியாக விளங்கும் அவ்வடிவாய் உலாவரும் ஆற்றல் ஓர் ஆற்றலே. அவ்வோராற்றலை வணங்கி நிற்கின்ற பேராற்றலுக்குள் அத்துணை ஆற்றலும் குடியிருந்து அவ்வாற்றல் தாங்கி இருக்கும் ஆதிரை சூட்சம ஆற்றலின் மூலமாக ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சச்சங்க விழா காலங்களிலும் வந்து ஆசிதனை விளக்கும் என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. அந்நிலையே தவழ்ந்து வருகின்ற பூவுலகமதில் எங்கிருந்து இறை வந்து அமர்வான், எவன் மூலமாக இறையை உணரலாம் என்று தேடி அலைகின்ற இத்தகைய இகலோக பூவுலகில் நாடி வந்து அமர்கின்ற தலமாக விளங்கிய இத்தலத்தினை உயர்தலமே என்று வாழ்த்துகின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. இறையை அழைத்து இறை ஆசானுக்கு இறை கொடுத்து அவன் இறை கலந்த உரை
உள்ளிருந்து எவ்வாறு எழுகின்றது அதனை உற்று நோக்கி ஞானத்தை பெற வேண்டும் என்ற அருள் ஆற்றல் கொண்ட ஆவல் என்பது ஒவ்வொரு நிலைக்குள்ளும் வந்து நிற்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. அவ்வாவல் நிலை என்பது இகலோக நிலை தவிர்த்து இறை பரலோக நிலைதனை அடைகின்ற அற்புத ஆவலாக நிற்கின்ற பொழுது தேடி வந்து ஆசிகளை வழங்குவது இறையாற்றல்களே என்று உரைக்கின்றோம். அன்னையே போற்றி போற்றி. அகத்தியன் என்னும் அற்புத சிவநிலை பேராற்றல் உலகெங்கும் வளம் வந்து தன் ஞான பட்டறைதனை நிர்வகித்து செல்கின்ற பொழுது அத்தகைய ஞானத்தலத்தில் இருந்து அகத்தியன் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அங்கு ஞானம் இல்லை, வெறும் தலமே இருந்ததென்று உரைத்தான் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவிலும் அகத்தியன். அத்தகைய நிலைதனை மாற்ற வேண்டும் என்று அவன் தேடிய தலமாக அவன் ஆவல் கொண்டு அமர்ந்த தலமதில் இருந்து அகத்தியன் அழைக்க சிவமகா வாழை சித்தன் உள்வந்து தவத்தில் அமர அவன் தவத்திற்கு காவல் இருந்த ஆற்றல்களில் ஓர் ஆற்றலே யாம் என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. புனித கங்கா நதிநீரினுடைய பேராற்றல் மேலெழுந்து மெல்ல மெல்ல எட்டி பார்க்கின்ற பொழுது பூவுலகை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு துளியும் ஆதிரை சூட்சம நூலாக மிளிர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. அந்நூலின் வடிவாய் அந்நூலினுடைய பிரதிநிலையாய் ஆங்காங்கு நிகழ்த்தப்படுகின்ற சச்சங்க பெருவிழாக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சீடனும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஒவ்வொரு நூலாக மாற வேண்டும் என்பது அகத்தியனுடைய இறை இச்சையாக விளங்கி வருகின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனே. கோணி அம்மனே போற்றி. அத்தகைய இறை இச்சைக்குட்பட்டு தன் இகலோக இச்சைகளை கடந்து அவனோடு பயணிக்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தனோடுதான், ஆற்றல் பெற்ற வாழும் குருவின் அந்நிலையோடுதான் நாம் பயணித்து வருகின்றோம் என்று உரைக்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. இறை சகடையாக அச்சகடை மாறி நிற்கின்ற பொழுது இறைநிலைக்கு மாற்று நிலை இருந்தால் இறை எங்கிருந்து அங்கிருந்து வெளியேறும் என்கின்ற சான்றோடு சித்தன் இயக்கிய சகடை அது உயர்ந்து நிற்கின்ற ஆற்றலாய் இன்று இறை சபை உயர்ந்து நிற்கின்றது. அச்சபையின் உச்சாணி நிலையில் அமர்ந்து அரசாளுகின்ற அத்துணை 8 நிலை அம்மனுடைய பேராற்றல் கொண்ட ஒரு நிலையாய் உயர்ந்து நிற்கின்றார் சித்தனது இல்லாளின் வடிவாய் என்று உரைக்கின்றோம். கோணி அம்மனே போற்றி போற்றி. அம்மை என்று அழைக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புத சபைதனிலே ஐயனையும் அம்மையையும் ஒன்றாக இரு ஆற்றலை ஓர் ஆற்றலாய் ஆண் பெண் என்ற இருபேத நிலையில்லா அவ்வேளைதனில் ஆற்றலோடு இரு நிலையையும் ஒன்றாக கண்டு வணங்குகின்ற அந்நிலைதனை பறைசாற்றும் தலமதிலே யாம் இருநிலையாய் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். அற்புத நாயகியே போற்றி போற்றி. அத்தகைய ஆற்றல் பெற்ற தலமதிலிருந்து அழைத்த அழைப்பு நிலைகளுக்குரிய அக்கோஷ நிலைகள், இறைகோஷ நிலைகள் எல்லாம், இறை நாமவழி பாடல் நிலைகள் எல்லாம் ஒலித்து நிற்கின்ற வேளைதனிலும் வந்து அமராத வந்தமர்ந்து ஆசியுரை உரைக்காத இறைகணங்கள் அழைத்த பொழுது, இறை சித்தனோடு சித்த தேவகணங்கள் அமர்ந்து அழைத்த பொழுது வந்தமர்ந்து ஆசி நிலைகளை உரைக்கின்ற அருட்கட்டளையை ஏற்றிருக்கின்றோம் சிவத்தின் ஆற்றலின் மூலமாக என்று உரைக்கின்றோம் சித்தனே. அகில நாயகியே போற்றி போற்றி. அத்தகைய ஆற்றல் கொண்ட கட்டளையை எழுப்புகின்ற அடிபணிவு சரணாகதி நிலை, கட்டளை பிறப்பிக்கின்ற அடிபணிவு சரணாகதி நிலைதனை அகத்தியன் இட்ட வேலைதனிலே அகத்தியனுக்குள்ளிருந்து வாழ்கின்ற வாழும் நிலை கொண்ட அகத்தியனாய் உயர்ந்து நிற்கும் சிவமகா வாழை சித்தனே, உமக்கும் இல்லால் சபைக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி தளம் உயர தடம் உயர உயர்ந்து நிற்கும் மானிடர்களோடு எண்ணம் சிந்தை நிலை உயர்ந்து நிற்கும் மானிடர்களோடு என்றும் அண்டி நிற்போம், அனுக்கிரகம் வழங்கி என்று நல்லாசி கொடுத்து அமர்கின்றோம் சித்தனே. அன்னையே போற்றி போற்றி. அற்புத நாயகியே போற்றி போற்றி. ஆற்றல் கொண்டு அமர்ந்தவளே போற்றி போற்றி. கொஞ்சு தமிழ் விளையாடும் கொங்கு தேசம் கோணி அம்மனே போற்றி போற்றி போற்றி. அகிலாண்ட பரமேஸ்வரியே, அற்புத நாயகியே, பேரண்ட காப்பே, பெருமகா சக்தியே, இறை ரூபினியே, சிவமே சிவானியே, சிவப்பிரபஞ்ச பவானியே போற்றி 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 என போற்றி புகழ்ந்து திருப்படி
திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம். அன்னையே போற்றி, அற்புத நாயகியே போற்றி, பெரும் கருணை வடிவே, பேரானந்த ரூபிணியே, இறை மகா பேராற்றலே, இறை பிரபஞ்ச மகா உயராற்றலே, போற்றி 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 என அத்துணை நிலை கொண்ட அன்னையர்களாய் வந்து அமர்ந்தவளே போற்றி போற்றி, உயர் அன்னையின் ஒட்டுமொத்த ரூபிணியே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி போற்றி, சிங்கார தாயே போற்றி போற்றி, சிங்கார கோவை அமர்ந்தவளே, கொஞ்சு தமிழை கேட்டு மகிழ்பவளே போற்றி 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 என அன்னையை போற்றி திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் கணங்கள் எல்லாம் வணங்கி நிற்க, உன்னத சித்தர்கள் எல்லாம் மகிழ்ந்து நிற்க, அற்புத பேராற்றல்களெல்லாம் வலம் வந்து நிற்க, அத்துணை புனித நடிகளும் பரவி வர, புண்ணிய ஆற்றல்கள் மேலிருந்து மலர் மலை ஒளிய மகத்துவம் மிக்கவளே, மகானியே, சிவானியே, சிவப்பெருங்கடலே வருக 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 வருக, சக்தியின் ரூபிணியே வருக, சமய நிலை கொண்டவளே வருக, சமமாக பாவிப்பவளே வருக வருக, தாயே வருக தாயே வருக, சேயாக இருந்து மகிழ்கிறோம். உயர் தாயே, உயர் அன்னையே, பெற்றவளே, பெறாதவளே, உற்றவளே, உயர் குல தெய்வமே, கோணி அம்மனே, கொஞ்சு தமிழ் பேசுபவளே வருக வருக என திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உயரடி பணிந்து உன்னத தேவியை, உத்தம தேவியை உயர்ந்து பார்த்து திருபடியிலே மண்டியிட்டு திருத்தால் பணிந்து திருபடி பணிந்து உயர் சரண் கண்டு உன்னத சேயாய் உன் திருவடியிலே அமர்ந்திருக்க அனுக்கிரகம் நல்வாய் அருள்வாய் அனுக்கிரகம் கொடுப்பாய் என திருவடியிலே அமர்ந்திருக்கிறோம். அன்னையே போற்றி, அகிலாண்ட பேரண்ட பெருமகா தேவியே போற்றி, பவானியே போற்றி, அகிலாவே போற்றி, சிவானியே போற்றி 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 என சிங்க மகா ஆற்றலிலே வலம் வருபவளே போற்றி போற்றி, கர்ஜனை கொண்டு அனுக்கிரகம் கொடுப்பவளே போற்றி 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 என போற்றி திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம். அன்னையே போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அன்னையே போற்றி. ஓம் அகதீஷாய நமக. அன்னை வந்து எங்கேயாச்சும் கூப்பிட முடியுமா? இறை சபையில இறை நூல் வழியா தான் அன்னையை கூப்பிட்டு பேச முடியும். அது அன்னையோட அனுக்கிரகத்தை விட்டு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றெல்லாம் ஒன்னா தாங்கி கொஞ்சம் தமிழ் இல்ல நீங்க வந்து சரணாகதியோட அழைக்க இங்க இருந்து எத்தனையோ பேரு சூட்சமத்துல இயல்புல இந்த பறைசாற்று நிலைகளையும் நாளை காட்சிகள் பார்ப்பாங்க. அன்னையோட அருள் வடிவ நீங்க உங்க கண் முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அது சீடர்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க. இங்க உள்ளவங்களுக்கும் 1-2 பேர்களுக்கு உயர் சரணாகதியோட கொண்டவங்க எல்லாருக்கும் தெரியலன்னு நினைக்க வேண்டாம். உங்களே நாளைக்கு கலந்து பேசிக்கோங்க. இந்த எல்லையில உள்ளவங்க இன்றைக்கு இரவுல வந்து உயர்வா வணங்கி நிக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்து அன்னை காட்சி கொடுக்க நீங்க பார்க்கலாம். அதான் இந்த சபையோட சொன்னதை செய்யக்கூடிய சபை. எல்லாருக்கும் எனக்கு கொடுக்கலையே உனக்கு கொடுக்கலையே அப்படின்னா அதுவும் நீங்க காட்சி பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க வியந்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அற்புதமான அன்னை இந்த கோயம்புத்தூர்ல கோவையில எத்தனையோ உயர் தலங்களா சொல்லப்படுற இடங்களா வழிபாடு தலங்கள்ல உயர்நிலை கொண்ட ஆலய நிலைகள் கொண்ட அற்புதமான அன்னதான நிலை பயிர் நிலை கொண்ட மாட மாளிகை கூட கோபுரங்கள் எத்தனையோ மகான்கள் யோகிகள் ஞானிகள்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு வலம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால எல்லாம் இதை செய்ய முடியாது. எளிமையான எல்லையில எளியவர்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி அன்னை வந்தது. தடவை கோணியம்மனை இங்க கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கேன். அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டோம். எல்லாமே உங்க தளம் 2 சச்சங்க நிகழ்வுகளை சந்திச்சிருச்சு. உயர் சரணாகதி கம்மியான ஆளுக்களே இருந்தாலும் எண்ணிக்கை வந்து சித்தர்களுக்கு முக்கியமில்லை, அவங்களை எண்ணி நிற்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறது இங்க வந்து சித்த சபையோட அற்புதமான வடிவமைப்பு. அந்த நிலை இந்த நிலை எந்த நிலையும் பார்த்து சபை சரணடையாது. உன் உயர் சரணாகதி நிலைக்குள்ளதான் சபை சரணடைஞ்சு நிற்கும். முதல் நிலையில முழு நிலையில சபையை நம்பும் போது சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து பேசுவாங்க. திருமுருகப்பெருமான்ல இருந்து பரந்தாமன்ல இருந்து 10 அவதார நிலைகள்ல இருந்து யாரனாலும் எந்த நேரத்திலையும் கூப்பிட்டு பேசக்கூடிய
பிரபஞ்சத்துல இந்த லோகத்துல மட்டும் கிடையாது, எந்த லோகத்துக்கும் கொடுக்கப்படாத அற்புதமான ஆற்றலை யுகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த சபைக்கு கொடுத்திருக்காங்க. யுகம் மாறணும், மாறி நிக்கணும், நீங்களும் மாறணும், அற்புதமான விஷயங்களை நம்பணும், அனுக்கிரக விஷயங்களை நம்பணும், வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் நீங்க அடையாளம் பார்த்துக்கிடணும். உயர் சிந்தனையோட இருங்க, தயால குணத்தோட இருங்க, ஈகை தன்மையோட இருங்க, அது இறைத்தன்மையாக உங்களுக்குள்ள மலரணும் அப்படின்னு சொல்லி திருவடி பணிந்து அன்னையும் மீண்டு வந்ததுக்கு அவங்க திருவடியை பணிந்து அத்தனை சரணாகதி நிலையை அவங்க திருவடிகளை சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமானை அற்புதமாக கோணியன் நம்மனுக்கு ஏதோ தீர்த்த நிலைகள் வச்சிருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு அகத்திய பெருமான் வந்து எது வச்சிருக்கீங்களா, என்னது வச்சிருக்கியா? கூடா போனோட்டம் கேட்டதா அம்பாள்? சரி, ரைட்டு. ஒரு கொஞ்சம் போல அகத்திய பெருமான்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுங்க, ஒரு 1/4 கிளாஸ். கூப்பிட்டா மட்டும் கொடுங்க, கேட்டா மட்டும் கொடுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஸ்கூல்லாம் காய்ச்சி வச்சிருந்தீங்களா? முன்னேற்பாடா தான் இருந்துச்சு. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. கூழ் குடிக்கல மட்டும் அன்னை சூட்சமா வந்துட்டு போட்டோம். அந்த அம்மா வந்து அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஓம் அன்னையே போற்றி, அற்புத தாயே போற்றி. அம்பாளுக்கு இந்த எல்லையின் சார்பாக எல்லா சரணாகதியின் சார்பாக கூழ் அமுது கொடுத்துருக்காங்க. அது அன்னையோட திருக்கரங்கள்ல கொடுத்ததுக்கு எத்தனைத்து நிற்கிறோம். அன்னையே போற்றி, அற்புத பேராற்றலை, பெருங்கருணை வடிவமே, இறை ரூபிணியே, இறைமகா பேராற்றலே, பெருங்கருணை வடிவமே, பணிந்து நிற்பவருக்கு அருளி நிற்பவளே போற்றி 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 என அருள் நாயகியை, ஆனந்த ரூபிணியை, அற்புத மகா ஆற்றலை, அனுக்கிரகம் கொடுப்பவளை, கனிவானவளை, கருணையானவளை, அன்பானவளை, அனுக்கிரக தாயானவளை திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம். அன்னையே போற்றி போற்றி, அற்புத நாயகியே போற்றி போற்றி. அன்னை குடிச்சது பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்படும் இந்த கூலோட இது. இந்த புண்ணிய நிலைகள் இங்க வாழத மக்களுக்கு அற்புதமான நிலையில அன்னை வந்து அமுதுண்ட நிலை வந்து என்னைக்கும் ஏட்டில இருந்து பிரிக்க முடியாது. அத்தனை தாய்மார்களும் அங்கங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அது அன்னைகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாசம் வெளியே போவாங்க. அந்த ஆற்றல்கள் போகும், படிப்படியா இறங்கி போகும். எத்தனை பேரில் அன்னைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை தல நிலைகள்ல இருந்து இந்த சத்தம் கேட்டு அன்னைகள்லாம் வந்திருப்பாங்க. இங்க இருக்கிற முத்துமாரி அங்க சபை முன்னாடி உட்கார்ந்து இருக்கத பாலதிரிபுரு சுந்தரி ரூபமா முப்பெரும் ஆற்றலாய் உட்கார்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்டு அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாய் செல்வி, போற வழியில வர்ற வழியில இருக்கிற அன்னையரோட அனுகிரகங்கள், அன்னையோட மதுரை மீனாட்சியில இருந்து எல்லா தெய்வங்களும் இங்க வந்திருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றா விடை பெற்று போகும். காந்திமதியிலிருந்து, செண்பகவல்லியிலிருந்து, அனந்தவல்லியில இருந்து என்ன என்ன எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள்ல உள்ள தேவியர்களோட ஆற்றல்லாம் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கும். அருள் நிறை இறைமங்கள சபைதனிலிருந்து உயர்நிலையாய் அருட்பயணம் மேற்கொள்ளும் சித்தனவன் நிலையோடு இணைநிலைகான் துணை நிலை கொண்டு இல்லாலும் சீடர்களும் மேற்கொள்கின்ற அற்புத பயணம் அது மானிடர்கள் நிகழ்த்தும் பயணம் அல்ல. மகோன்னத இறை ஆற்றல் உயர்கணங்கள் எல்லாம் அவர்களுக்குள் நின்று அவர்களே இறையாக வளம் வரும் பயணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தனி ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனிலே ஏற்றம் கொண்ட உயர்கணமாம் அருள் தேவி என்னும் அற்புத கணத்தை அழைத்த இறைகணம் பொருந்திய சிவமகா வாழை நிலையே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனிலிருந்து அருளாசிகள் வழங்கிய அன்னையின் திருவடி தொட்டு வணங்கி யாம் அன்னையாய் வணங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுடைய இல்லாளுக்கு அவ் அமுதினை பகிர அகத்தியன் யாம் ஆடையிடுகின்றோம்.
ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமோ நமக. சித்தனவன் உரைக்கின்ற நிலைக்குள் இருந்து அருள் கணங்கள் எல்லாம் அவன் சபை சுற்றி அருள் வளமிடும் அற்புத இறையாற்றல் கொண்ட தேவியின் கணங்கள் எல்லாம் வந்து உண்ணுகின்ற அருள் காட்சிதனை இன்றிரவு இம்மேடையிலே அமர்ந்து உரையாடியது அருட்கோணி அம்மன் தான். வந்து அற்புத காட்சி வழங்கியது அவள்தான். சிவத்தின் ஆற்றலோடு அகத்தியனுடைய அருள் சரணாகதி நிலையோடு என்று இணைந்து இல்லமதிலே உறங்கச் செல்கின்ற அவ்வேளை நிலைக்கு முன்பாக அகத்திய நாமத்தினை 21 முறை, சிவமகா வாழை சித்த நாமத்தினை 21 முறை, அருட்கோணியம்மனின் நாமத்தினை 21 முறை முழுவதும் முதல் நிலையில் சரண்நிலை கொண்டு தன் நெற்றியிலே திருநீரும் அருள் குங்கும நிலையும் அணிந்து இரவு உறங்கச் செல்கின்ற பொழுது தன்னுடைய வயிற்றுக்கு அரை வயிறு போஜனம் கொண்டு அயர்ந்து உறங்கி பாருங்கள், அருட்கோணி அம்மன் திருத்தேவியின் வடிவாக காட்சியளிப்பாள் என்பது நிச்சயம் என்று அகத்தியன் உரைக்கிறார். சிவத்தின் ஆற்றலோடு அற்புத தேவியின் ஆற்றல் இணைந்து காட்சியும், தேவியினுடைய தனிப்பெரும் காட்சியும் அவள் வாகன நிலையோடு, அவள் வாகன நிலை கண்டாலும் அவளை கண்டாலும் அக்காட்சியே என்று உரைத்து மகிழ்கின்றோம். அகத்தியன் அன்னையே போற்றி போற்றி. அந்நிலை பெற்ற அருள் தலமாய் உயர்ந்து நிற்கும் இத்தலமதிலே சச்சங்க பெருவிழா இருநிலையாய் கண்ட பொழுதும் அது உயர்நிலை கொண்ட பெருமகா ஒரு நிலையே என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். இரு சச்சங்க பெருவிழாக்களையும் அகத்தியன் ஒன்றாக இணைத்து இத்தலம் தனில் இவ்வேளை தனில் அச்சச்சங்க பெருவிழாவின் ஆற்றல்களையும் ஒன்றாக யாம் பிரவேசிக்க வைத்து ஆற்றல் இருமடங்காக இல்லமதில் அமர்ந்திருக்கும் வந்தமர்ந்தோர் வந்து நின்று சரண் கண்டோர் இல்லமதில் அனைத்திலும் இன்று அகத்தியன் இரவில் காட்சியாக தெரிவான் என்று நல்லாசிகள். ஓம் அகதீஷாய நமக. அருளாற்றலாய் உயர்ந்து நிற்கும் சச்சங்க பெருவிழாவில் ஞான வினாக்கள் சித்தனவன் அனுமதியின் பால் அவரவர்கள் தன் தனிநிலை வினாக்கள் உதிர்க்க அகத்தியன் யாம் அமர்ந்திருக்கின்றோம். சச்சங்க பெருவிழா நிகழ்வாய் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக.